அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சல்மான் கானை வணக்கம் சொல்ல வச்சது தான் எனக்கு வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. என்னடா சல்மான் கான், and she is the first South Indian girl to go from South to Hindi Big Boss. அங்க போயிட்டு ஒரு ஹிந்தி ஃபேன் ஃபாலோயிங் கிரியேட் பண்ணி வச்சது. குக் வித் கோமாளி ஷோல அந்த குரல் கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்பே இல்லைன்னு அது ஒரு ஃபன் ஷோ. ஸ்ருதிகா அப்படிதான், நீங்க அந்த ஸ்ருதிகாவை பார்க்கல. பப்ளிக்லாம் வந்துட்டு கிளாப் தட்டுவாங்கல்ல, இப்போ தமிழ் பிக் பாஸ்ல அந்த மாதிரி இல்ல. நோ பப்ளிக் இஸ் அலவுட். சும்மோட ஸ்ருதிகா அந்த நடந்த எபிசோட் தான் பெரிய டாபிக். ஸோ ஒரு வாட்டி வந்து ஆரோ படுத்துட்டு இருந்தான், பெட்ஷீட்லாம் போட்டு படுத்துட்டேன். இவன் இப்படிலாம் படுக்க மாட்டானேன்னு சொல்லி போய் அர்ஜுன் வந்துட்டு போய் அந்த பெட்ஷீட்டை இழுத்துட்டு பார்த்தா, யூ ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் சும். டே நான் எங்கடா சும்மா. சௌந்தர்யாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சௌந்தர்யா கூட எனக்கு ஃப்ரெண்டு தான். ஹிந்தி படத்துல நடிச்சிட்டானா, கூடிய என்னையும் கூட்டிட்டு போடி. இவளை கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காகல, சல்மான் கான்காக மட்டும் போகணும். ஆனா நல்லா பேசுறா, எனக்கு அதுவும் ஷாக்கு. எங்க இருந்து கத்துக்கிட்டேன்? மாமாஜி ஸ்ருதிகா கில்லிங் இட், ராக்கிங். ஓ சோ இன்னைக்கு என் கூட யாரு இருக்காங்கன்னா, ஸ்ருதிகா அவங்களுடைய பிரதர் ஆதித்யா ஷிப்பிங் தான். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ எப்பவுமே ஸ்ருதிகாவை பார்த்தாலே நாங்கள் கூட ஹாப்பி ஆயிடும். ஏன்னா அவங்க வந்து ஒரு செம்மையான பாசிட்டிவ் வைப் கொடுப்பாங்க. சேம் உங்ககிட்டயும் ஆதித்யாவை பார்த்ததுல இருந்து சிரிச்சுட்டு ஜாலியா கலகலன்னு பேசிட்டு, எப்படி உங்க ஃபேமிலி இதே மாதிரி? ஆமா, எல்லாருமே ஒரு மாதிரி ஜோக்கர்ஸா சுத்திட்டு. எங்க பசங்க ஜோக்கர்ஸ் இருக்கீங்க. ஆமா ஆமா, நம்ம ஃபுல்லா ஃபன்னா. ஸ்ருதிகா, நான் எங்க எல்லாருக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு. அது மேபி தாத்தால இருந்து வந்துருச்சா, என் அப்பாக்கும் சரி, என்னோட அத்தைக்கும் சரி, அதுக்கப்புறம் என் அம்மாவும் ஹேஸ் அ சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அவங்க ஒரு வேற மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர், தக் லைஃப் மாதிரி அவங்க. ஆமா, நாங்க பாத்திருக்கோம் அவங்களோட ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா நச்சுன்னு வந்து பேசுவாங்க. ஓகே, சோ இப்போ ஹிந்தி பிக் பாஸ் போயிருக்காங்க. ஹிந்தி பிக் பாஸ் அப்படின்னும் போது செம்ம ஷாக் எல்லாரும். ஃபர்ஸ்ட் அவங்க வீடியோ போட்டோன்னே தமிழ் பிக் பாஸ் வராங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சோம். திடீர்னு பார்த்தா ஹிந்தி பிக் பாஸ் அவங்க உள்ள போறாங்க. போனோடனே இந்த மாதிரி சென்னையில வந்திருக்கேன், எடுத்த உடனே ஒரு அந்த சிடபிள்யூசி வந்தாங்களா, அப்ப சொன்னாங்க 4 படம் நடிச்சு எல்லாமே ஃப்ளாப். அதே தான் அங்கேயும் போய் சொன்னாங்க. எல்லாரும் என்னடா செம்ம பண்ணா இருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. உங்களுக்கு அந்த இன்ட்ரோ எபிசோட் எப்படி இருக்கு பார்க்கும்போது? இன்ட்ரோ எபிசோட் வந்து சல்மான் கானை வணக்கம் சொல்ல வச்சது தான் எனக்கு வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. என்னடா சல்மான் கான், ஏன் பயங்கர சல்மான் கான் ஃபேன். நான் கூட அவளை பார்த்து தான் நான் சல்மான் ஃபேன் ஆனேன். ஸோ பண்ணும்போது எனக்கு செம்ம கூஸ் பம்ப்ஸ். இதுவே போதும், இதுக்கப்புறம் நீ வந்துடலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த இன்ட்ரோ வீடியோவே பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் பிக் பாஸை தமிழ் பேச வைக்கிறதோ சரி, எல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ் பிக் பாஸ்லயே இங்கிலீஷ்ல பேசுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா, இங்க இருந்து போய் பாலிவுட்ல கிட்டத்தட்ட இப்போ 18 சீசன் பிக் பாஸ் இல்ல, பிக் பாஸ் 18 டைம் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் கேர்ள் டு கோ ஃப்ரம் சவுத் டு ஹிந்தி பிக் பாஸ். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரு சவுத் இந்தியன் கை ஃப்ரம் ஹைதராபாத் தான் வென்ட். ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன். ஸோ அங்க போயிட்டு ஒரு ஹிந்தி ஃபேன் ஃபாலோயிங் கிரியேட் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம். இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ கிரேசி. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே கொஞ்ச நாளைக்கு வந்து நாங்கள் சிடபிள்யூசியில் பார்த்து அதே ஸ்ருதிகாவை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மாதிரி கலகலன்னு பேசுவாங்க. எப்படி அர்ஜுன் நீங்கள் பேசினாங்களோ அங்கேயும் போய் அர்ஜுனை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அர்ஜுன் வச்சு இந்த மாதிரி மீம்லாம் போட்டாங்கல்ல, பேங்காக் போன மாதிரி, அதெல்லாம் வந்து என்ன சொன்னார்? வாரம் சல்மான் கானே வந்துட்டு பேங்காக் டே இதே ஜோக்கே எவ்வளோ நேரம் அடிக்கிறீங்க. பட் ஓகே. ஸோ ஆனால் அர்ஜுன் டெய்லி நான் ஜிம்ல தான் பார்க்குறேன் நான். என்னடா. ஸோ நாங்களாம் ஒரே ஜிம், நான் ஸ்ருதிகா அர்ஜுன்லாம் ஒரே ஜிம் தான் போவோம். ஸோ என்னடா, ஆமாண்டா எனக்கும் தெரியலடா, என் பேரே நானே அவளை மிஸ் பண்றேன், இதுல வேற நான் பேங்காக் வர. பட் அர்ஜுன் இஸ் மிஸ்ஸிங் ஹர் அ லாட். பயங்கரமா மிஸ் பண்றாங்க. அவ மோஸ்டா பாக்குறது இல்ல, ஏன்னா சில விஷயங்கள் அந்த ஸ்ருதிகாக்கு அகேன்ஸ்டா ஏதாச்சும் போற விஷயங்கள் அவ பார்த்தா எஃபெக்ட்ஸ் ஹிம். ஸோ ஹி இஸ் நாட் சீயிங். அப்பப்போ என் அம்மா ரெகுலரா பாக்குறேன், நானும் டெய்லி பாக்குறேன். ஸோ அவங்க அந்த ஹைலைட்ஸ் தான் பாக்குறாங்க. ஏன்னா அவனுக்கு ஹிந்தியும் புரியாது அர்ஜுனுக்கு. ஸோ அங்கங்க அவனுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன வந்து தான் கேட்பாடே, இங்க என்னடா ஆச்சு, நான் தான் சொல்லுவேன் என்னோட புரோக்கன் ஹிந்தியில. பட் he is missing her. Her son Arav also is missing her a lot. ஆனா காமிச்சிக்க மாட்டேங்கிறான் அவன். அந்த எல்லாமே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறான் அவன்.
ஸோ ஒரு வாட்டி வந்து ஆரவ் படுத்துட்டு இருந்தான், அப்படியே அந்த தலைக்காணி அப்படியே அந்த பெட்ஷீட்லாம் போட்டு படுத்துட்டு இருந்தான். இவன் இப்படிலாம் படுக்க மாட்டானேன்னு சொல்லி போய் அர்ஜுன் வந்துட்டு போய் அந்த பெட்ஷீட்டை இழுத்துட்டு பார்த்தா அப்படியே மெல்லமா அவனுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்தான். டே யாரும் எதுக்குடா நத்திங் ஐ மிஸ்ஸிங் மம்மின்னு சொன்னான். ஸோ அது பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அர்ஜுன் இஸ் மேக்கிங் ஷுர் தட் யூனோ ஆரவை கூட்டிட்டு போய் அந்த படமா இருக்கிறதோ இல்லை இந்த டர்ஃபுக்கு போய் பிக்கிள் பாலோ ஃபுட்பால் ஆடுறது அந்த மாதிரி அர்ஜுன் இஸ் ஆரவை அப்படியே ஆக்கியபைடா வச்சுக்கிறான். பட் யா ஹி இஸ் பீங் வெரி ஸ்ட்ராங் தான். பட் எப்படி இருந்தாலும் ஒரு பையன் அதுவும் அம்மா கூடவே இவ்வளவு நாள் இருந்துட்டு. ஏன்னா ஸ்ருதிகா வந்துட்டு நம்ம ஃபேமிலியே இருக்கட்டும், அர்ஜுன் ஆரவ் எங்களை விட்டு போனதே இல்லை, எப்பவுமே கூடவே இருந்திருக்காங்க. அண்ட் இது 100 நாள் டச்சே கிடையாது. போன்ல பேசிக்கினா கூட ஓகே, சுத்தமா டச்சே கிடையாது. ஆனா டெய்லி டிவில பாத்துக்கலாம். நான் மிஸ் பண்றது இல்ல, பட் அர்ஜுன் அண்ட் ஆரவ் பயங்கரமா மிஸ் பண்றாங்க. எனக்கு என்டர்டெய்னிங்கா தான் இருக்கு. உங்களுக்கு என்டர்டெய்னிங்கா பயங்கரமா இருக்கு. ஏன்னா பிரதர்ஸ் கேப்ப அதுவும் இவ அழலாம் போது ஸ்ருதிகா அழுடா வா பார்க்கலாம் வா பார்க்கலாம் அந்த மாதிரி தான். இப்ப ஆரவ் ஹிந்தி தெரியுமா? அவருக்கு ஹிந்தி புரியும்? ஆரவ் ஹிந்தி புரியும். அவன் பாக்குறான், அவன் டெய்லி பாக்குறான். ஆரவ் நல்லா டெய்லி பாக்குறான். மாமாஜி சாவா, அவன் என்ன மாமாஜி தான் கூப்பிடுவான். எல்லாம் என்னோட அம்மாவோட ட்ரைனிங். மாமாஜி ஸ்ருதிகா கில்லிங் இட் ராக்கிங். ஓ ஆமா ஆமா நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ கண்டிப்பா வந்து ஒரு குழந்தைக்கு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அம்மா பண்றது எல்லாமே புதுசா தான் இருக்கும். அண்ட் இவங்களும் உள்ள போனதுல இருந்து தொடர்ந்து அவங்க எல்லார பத்தி பேசியிருக்காங்க. முக்கியமா உங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க, கரெக்டா? அவங்களோட கல்யாண சமயம் அப்போ நீங்க வந்து நிறைய விஷயங்களை வித்து நிறைய அவங்க கல்யாணத்துக்காக செலவு பண்ணீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கல்ல. சோ அது நீங்க கேட்டீங்களா அவங்க சொன்ன அந்த எபிசோட்ல? அமௌண்ட் எனக்கு அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லைங்க. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவ ஃபீல் பண்ணா சரி ஓகே சில் தான். நான் நார்மலா தான் எடுத்துக்கிட்டேன். எதுக்கு சொன்னான்னு தான் ஃபீல் பண்றேன் நான். இதெல்லாம் ஏன் சொன்னேன், எதுக்கு சொல்றேன் அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே அவங்களோட விஷயங்கள் அப்படியே மாறுச்சு. நம்மளோட சொன்ன மாதிரி CWC ஸ்ருதிகால இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்ருதிகாவை நாங்க பார்த்தோம். நிறைய இடங்கள்ல குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஸ்ருதிகா இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க? ஸ்ருதிகா குக் வித் கோமாளி ஷோல அந்த குரல் கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்பே இல்லைன்னு அது ஒரு ஃபன் ஷோ. ஸ்ருதிகா அப்படிதான். நீங்க அந்த ஸ்ருதிகாவை பார்க்கல. ஸ்ருதிகா வந்து அப்படிதான், எங்க குரல் கொடுக்கணுமோ குரல் கொடுப்பா, ஆனா சென்சிபிளா குரல் கொடுப்பா. பிக் பாஸ் ஷோ அப்படி. ஸோ ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஃபன் சைடும் காமிக்கிறா, அவளோட சென்சிபிள் சைடும் காமிக்கிறா, அவளோட இருந்தா ஒரு நெகட்டிவ் சைடு இருந்தா அது கூட காமிக்கிறா. ஐ டோன்ட் நோ வெதர் ஷி ஹாஸ் அ நெகட்டிவ் சைட், பட் ஃபார் சம் அதர் பீப்புள் வில் பி என்ன இவ அப்படி பிஹேவ் பண்றா. ஸோ அது தட் இஸ் வாட் தி ஷோ இஸ் ஆல் அபவுட்ல. உன்னோட எல்லா தாண்டி உன்னோட ட்ரூ செல்ஃப் என்ன, அது மக்களுக்கு பிடிக்குமா, அதுதான் பிக் பாஸ் ஷோவே இல்ல. அண்ட் கமிங் டு ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்ருதிகாக்கும் சும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டைம்ல வந்து சும்முக்காக வந்து இந்த நாமினேஷன் டைம்ல அவங்க விட்டு கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க போட்டோவை கிழிச்சிட்டு இவங்களை வந்து அவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி தைரியமா இவங்களை கிழிச்சிட்டு வராங்க. அவ அதுவும் சொன்னாலே, நான் வந்து இதுவே கப்பா இருந்தா நான் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன், இது நாமினேஷன் தானே, அண்ட் ஹியர் ஐ திங்க் தட் ஐ கேன் இது பண்ணலாம் உனக்காகன்னு பண்ணி அவ வந்து பண்ணிட்டா. இதனால பயங்கர ஒன்றும் அவளுக்கு ஒரு பாசிட்டிவா மாறுச்சு ஸ்ருதிகாக்கு. அது அவ தெரிஞ்சு பண்ணாலா தெரியாம பண்ணாலா எனக்கு தெரியாம தான் பண்ணிருப்பா. ஏன்னா அவளுக்கு தெரியாதுல்ல, அவளுக்கு இன்னும் தெரியாது, நம்மளுக்குலாம் தான் தெரியும். அவளுக்கு வந்து பயங்கர ஃபேன் ஃபாலோவிங் வெளியில இருக்கு, ஹிந்தி ஃபேன்ஸும் வந்துட்டாங்க. ஆனா அவளுக்கு அது தெரியுமா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்ட் ஷோல வந்து கூட பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக்லாம் வந்துட்டு கிளாப் தட்டுவாங்கல்ல, இப்போ தமிழ் பிக் பாஸ்ல அந்த மாதிரி இல்ல. நோ பப்ளிக் இஸ் அலவுட் டு வாட்ச் த வீக்கெண்ட் ஷோ. நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா சல்மான் கான் எபிசோட்ல பப்ளிக்கே காமிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் தெரியாது வெளியில அவங்கள பத்தி என்ன பேசுறாங்க. ஸோ ஸ்ருதிகாக்கும் எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு தெரியாதுதான் இவளுக்கு வந்து இவ்வளவு பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்களா தெரியாது. ஸோ அவ தெரியாம தான் பண்ணியிருப்பான். ஆனா நல்ல விஷயமா ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த ஷில்பான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இந்த டீ பேக் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது. அப்போ எல்லாருமே வந்து பின்னாடி இந்த டீ பேக் கலெக்ட் பண்ணிருக்கோம். அந்த ஷில்பா ஒரு 50+ இயர்ஸ் அவங்க இருக்காங்க, அவங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணி அவங்களை எப்படியாவது காப்பாத்தலாம் செஞ்சாங்க. அவளுக்கு வந்து ஷில்பா மேல இஷ்டமே கிடையாது. ஆனாலும் அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா அது ஒரு குட் ஹியூமன். ஓ நீ குட் ஹியூமனோ
ஆனா இப்போ அதே ஷில்பா அண்ட் கரண் இன்னொருத்தங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் சும் கிட்ட இவங்கள பத்தி தப்பா சொல்லி அந்த சும்முக்கும் நம்மள ஸ்ருதிகாவுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மாதிரி பிரச்சனை வந்து எப்படிப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதிகாவை பார்த்து இது ரொம்ப டாக்ஸிக் ஃப்ரெண்டு, ஸ்ருதிகா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா இப்படிதான் ஆகணும், சும் மாதிரி அழுணும்னு டோட்டலி ஸ்ருதிகா பக்கம் திரும்பின மாதிரி கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அன்டில் சல்மான் கான் எபிசோட். அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த டைம்ல எதுக்கு சும்முக்காக நீ இவ்வளோ எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணி எதுக்கு தேவையில்லாம அழுதன்னு தான் தோணுச்சு. பட் ஆஃப்டர் வாட் சல்மான் கான், எனக்கும் சல்மான் கான் கிட்ட பயங்கரமா திட்டு வாங்க போறான்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனா சல்மான் கான் வந்து அந்த இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா சும்மோட ஸ்ருதிகா அந்த நடந்த எபிசோட் தான் பெரிய டாபிக். 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பிரிஞ்சுட்டாங்க அண்ட் அவங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. இதுதான் பிரச்சனை, இதுதான் ஆச்சு. ஸ்ருதிகாவும் வந்துட்டு சும்மா கிட்ட வந்து 2 வாட்டி வந்தா பேசுறதுக்கு, இது வந்து செட்டில் டவுன் பண்றதுக்கு. ஆனா ஷில்பா தான் நீங்க விடல, ஏன் விடல? இது பண்ணியிருந்தா அவங்க 2 பேரும் மெச்சூர்டா ஒன்னு ஷார்ட் ஆயிருக்கும், இவ்வளவு பெருசாலாம் ஆயிருக்காது. அண்ட் அதுதான் அப்படியே வந்து ஸ்ருதிகாவோட ஃபேவருக்கு போயிட்டு ஷில்பா நீங்க பண்ணதுதான் தப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ விச் இஸ் அ குட் திங். அண்ட் அது பார்க்கும்போதுதான் ஆமா சல்மான் கானே இப்படி யோசிக்கிறாங்க. எனக்கு அந்த ஸ்ருதிகா பண்ணது நான் தப்புன்னு சொல்லல, அவளோட ரியாக்ஷன் தான் அவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்க வேணாமேன்னு எனக்கு தோணுச்சு. என் அம்மாக்கும் அதான் தோணுச்சு. அப்படியா? ஏன்னா அவங்க ரொம்ப அழுதாங்க. ஒரு பக்கம் ரொம்ப அழுதாங்க வந்து இவங்க சும் வந்து கத்திட்டு அழுதுட்டு உள்ள போறாங்க, பாத்ரூம் குள்ள எல்லாம் போறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களும் அர்ஜுன் வர என் அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு வந்து இந்த எபிசோட் இன்னைக்கு பாக்காதீங்க, ஸ்ருதிகா பயங்கரமா அழுதா, நான் பார்க்க போறது இல்ல அந்த மாதிரிலாம் என் அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் இல்ல, நான் பார்ப்பேன், நான் ஃபீலே பண்ணல, இது ஏன் தேவையில்லாம அழுதாதான் என் அம்மா சொன்னாங்க. என் அம்மாக்கும் அந்த ரியாக்ஷன் பிடிக்கல. ரொம்ப அழுறாளே, அழ தேவையில்ல, சண்டை போடலாம் ஓகே, இதுக்காக அவ்வளோ அம்மா இது unnecessary. பட் ஆனா அதுதான் இப்போ நானும் என் அம்மாவும் நம்ம வந்து அவ அப்படி பண்ணிருக்க கூடாது சொல்லதான் முடியும். அங்க இருந்தாதான் என்ன கோத்ரூ பண்றோம், என்ன அனுபவிக்கிறோம்னு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் ஈஸி டு சிட் பேக் அண்ட் கமெண்ட் சே இது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கூடாது. அங்க இருந்து பண்றது ஒரு ஏன்னா இப்பதான் போயிருக்காங்க, அதுக்குள்ள அங்க போய் சும்காக அவ்வளோ பேசுறாங்க, போராடுறாங்க. இல்ல வேற திடீர்னு 2 பேர் கொஞ்ச நாள் நம்ம பேசாம இருக்கலாம் அப்படிலாம் வேற முடிவெடுத்துலாம் சொல்றாங்க அவங்க கிட்ட. அண்ட் இப்போ இந்த எபிசோடுக்கு அப்புறம் அவங்களுக்கான அங்க இருக்கக்கூடிய அந்த ஹேட் ரேட்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிருக்குல்ல இப்ப சல்மான் கான் எபிசோடுக்கு அப்புறம். ஆனா இப்ப அங்க இருக்கும்போது ஒரு பக்கம் வந்து அர்ஜுனை பத்தி பேசுவாங்க, ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து இந்த பொண்ணு பாக்குற விஷயங்கள்லாம் வேற லைட்டா நடந்துச்சு. சோ அதெல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க? சும் உங்களை வச்சு நிறைய ஏன் என்னை பத்தி கூட கொஞ்சம் நல்லதா பேசுறோமே, பேசுற ஓகே, அதுவும் பொண்ணு பாக்குறாங்கன்னு சொல்லலாம் ஓகே. ஆனா என் பாஸ்ட் எல்லாம் இழுத்து வந்து இப்படிலாம் பண்ணனா எப்படி பொண்ணு பாப்பாங்க, எனக்கு எப்படி வந்து பொண்ணு கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் தோணும். பட் அவ ஜாலியா தான் பேசினா, ஆனா ஜாலியா தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ என்ன நடக்குது. ஆனா உங்களோட சும் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே சொல்றாங்க, ஏன்னா சும்முக்கு கரனுக்கு வேற ஒரு கரெக்ட். சும்மா வந்துட்டு அதுதான் நிறைய காமெண்ட்ஸ் வந்துட்டு யூ ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் சும். டே நான் எங்கடா சும்மா பார்த்தேன், என்ன ஸ்டே அவே, யூ டோன்ட் கீப் யுவர் லெக் இன் பிட்வீன் சும் அண்ட் கரண். ஏய் என்னடா பண்றீங்க, அவங்களோட ஹேட் ஏமால கூட கொண்டு வராங்க, சம்மந்தமே இல்லை. பட் நானும் ஜாலியா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே அந்த மாதிரி தான் பார்த்துட்டு. நீங்களுமே உங்களோட கரியர்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி உங்களுக்கான ஒரு பிளேஸ் கிரியேட் பண்ணணும் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்னா இப்போ ரீசெண்டா நீங்க வந்து உங்களுக்காக ஒரு ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கடையெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட முயற்சியில தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அஸ்வினும் சார்ல்ஸ் சாரும். இப்போ we are a combined effort தான். பட் the idea was from my side. இட்லி சாம்பார் ஆரம்பிக்கணும், சினிமாவுக்கு ஒரு பேக்கப்பா ஒன்று இருக்கணும். ஏன்னா சினிமா நான் விடு போறது கிடையாது, இந்த ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இருக்கிற ஸ்ட்ரகிள் வேற, எனக்கு ஃபேம் அந்த பிரேக் கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ ஸ்ட்ரகிள் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அந்த போராட்டம் எப்பவுமே இருக்கணும்னுக்காக தான் நான் இட்லி சாம்பார் ஆரம்பிச்சேன். ஸோ சினிமாவை விடு போறது கிடையாது. நீங்க இதை முதல்ல ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகா கிட்ட சொல்லியிருந்தீங்களா இந்த மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? இது என்னோட அப்பாவோட ஐடியா தானே. இட்லி சாம்பார் வாஸ் மை ஃபாதர்ஸ் ஐடியா. ஸ்ருதிகா என் அப்பாவும் அர்ஜுனும் இது வந்து ஆரம்பிக்கலாம் பண்ணலான்னு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிஸி ஆயிட்டாங்க. நான் அது பிடிச்சிட்டேன். ஸோ எனக்கு இது ரொம்ப நல்ல ஐடியா, இது நான் பண்ணணும், சரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே சினிமா தவிர்த்துன்னு, நம்ம ஏன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்னோட பார்ட்னர் அஸ்வின், நம்ம வருண் இருக்காருல்ல, பிக் பாஸ் வருண், அவரோட அண்ணன் தான் என்னோட பார்ட்னர் இட்லி சாம்பாருக்கு. ஸோ நான் வருண் மூலியமா அஸ்வினை மீட் பண்ணிட்டு இந்த ஐடியா பிச் பண்ணேன். அவரும் என்ன மாதிரி ஒரு பெரிய ஃபுட்டி அவரு. ஸோ அவருக்கும் இது ரொம்ப பிடிச்சி போய்
நம்ம இப்போ தொடர்ந்து ஒரு 5 இயர்ஸா டிராவல் இருக்கு, 5+ இயர்ஸ் டிராவல் இருக்கு. டச் வுட் இது இருக்கும், நல்லா போகுது. அண்ட் வி ஹேவ் பிக் பிளான்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு நெய்ட்லி சாம்பார். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அண்ட் நீங்க பாக்குறதுக்குமே ஓவராலா டிஃப்ரெண்டா இருக்கீங்க. நாங்க உங்களை முன்னாடி பாக்குறதுல இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. ஏதாவது காரணங்கள் இருக்கா பர்டிகுலர்லி? காரணங்கள்னு கிடையாது. இப்போ நான் ஒரு தமிழ் வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஹாட்ஸ்டாருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு தமிழ் படம் முடிச்சிட்டேன் நான். ரெண்டுமே அவங்க அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க, நான் இப்போ ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஸோ இது ரெண்டுமே, இந்த தமிழ் வெப் சீரிஸ் இன்னும் ஒரு நாள் ஷூட் இருக்கு பாக்கி எனக்கு. ஸோ அதுக்காக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணல, இதுதான் என்னோட ஒரிஜினல் வெயிட். அண்ட் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஸோ அது நீ லிகமெண்ட் டேர் ஆச்சு. ஸோ அதனால வெயிட் பயங்கரமா போட்டேன் நான். பட் நவ் ஐம் ஆல் ஃபைன். அண்ட் இதுதான் என்னோட ஆக்சுவல் வெயிட். ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ் தான். அண்ட் இதே மாதிரி நான் குண்டாவன் ஒல்லியாவன் ஒரே கெட்டப்ல இருக்க மாட்டேன், மாத்திக்கிட்டே இருப்பேன் நான் வெயிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இப்போ ஹிந்தி பிக் பாஸ் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. எப்படி தமிழ் பிக் பாஸ் பக்கம்லாம் பார்க்குறீங்களா? தமிழ் பிக் பாஸ் இப்போ எப்படி இருக்கு? இந்த சீசன் நான் பார்க்கல, ஏன்னா நான் ஹிந்தி பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன்றதுனால எனக்கு தமிழ் பிக் பாஸ் மேல ஐ கான்ட் கான்சென்ட்ரேட் மோர். முன்னாடிலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசன்லயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தமிழ் பிக் பாஸ்ல. சௌந்தர்யா இருக்காங்க, அப்புறம் இந்த சிவகுமார் இருக்காரு. ஸோ இவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ முன்னாடி இருக்கிறது கூட நான் அவங்களுக்காக பார்த்துருப்பேன். ஸ்ருத்திகா ஹிந்தி பிக் பாஸ் போகலன்னா நான் இதை பார்த்துருப்பேன். நான் மிஸ் ஆயிடுச்சு. சௌந்தர்யாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சௌந்தர்யா கூட எனக்கு ஃப்ரெண்டு தான். ஆமா, ஷீ இஸ் டூயிங் வெல். நான் கேள்விப்பட்டேன், அங்கங்க அந்த ஸ்னிப்பெட்ஸ்லாம் பார்க்குறேன். ஷீ இஸ் டூயிங் வெல், ஸோ குட் ஃபார் ஹர். ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க வாய்ஸை வச்சு பல பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அவங்க சொன்னாங்க என்ன வச்சு ரொம்ப கலாய்ப்பாங்க. ஆனா எப்படி பாத்தீங்களா, நம்ம மக்கள் எப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் தே ஹூ டிசைட். அவங்க தான் எல்லாமே டிசைட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கே பிடிச்சி போச்சுன்னா then there's no stopping. It's a good thing for her. ஆனா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுப்பா சொல்லும் போது? இந்த மாதிரி சொல்லும் போது நான் பயங்கரமா எக்ஸைட் ஆனேன். இதுவே நான் கூட தமிழ் பிக் பாஸ் போறேன்னு சொல்லியிருந்தா அவ்வளவு எக்ஸைட் ஆயிருப்பா. ஏன்னா எங்களுக்கு இந்த பிக் பாஸ், அவ தமிழ் பிக் பாஸ் தான் நிறைய பாப்பா. ஹிந்தி பிக் பாஸ் ஹியர் அண்ட் தேர் தான் பாத்திருக்கா, முன்னாடி பாத்திருக்கா. அதுக்கப்புறம் ஒரு கேப் பயங்கரமா விட்டு போச்சு. என் அம்மா தான் எல்லா ஹிந்தி பிக் பாஸும் பார்ப்பாங்க. ஸோ வி ஆர் ஆல் த பிக் பாஸ் ஃபேன்ஸ். ஸோ அந்த பிக் பாஸ் ஃபேன்ஸ்னால அவளுக்கும் ஆசை நான் தமிழ் பிக் பாஸ்லாம் போகணும்னு. எனக்கு அந்த ஆசை அவ்வளோவா இருந்தது இல்லை. எனக்கு என்னோட கான்சன்ட்ரேஷன் சினிமா தான். நான் தமிழ் பிக் பாஸ் போனா கூட சினிமாக்காக தான் போயிருப்பேன் நான். இதுக்கப்புறம் பிக் பாஸ்ல இருந்து ஸ்ருதிகா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் உங்களை மூவிஸ்ல அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாமா? ஐடியாஸ் தான் சொல்லியிருக்காங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஆனா ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லைங்க சுத்தமா. அவங்களுக்கு சுத்தமா இல்லை. ஆனா சொல்ல முடியாது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஹிந்தி படத்துல நடிச்சிட்டானா என்னையும் கூட்டிட்டு போடி. சோ கமிங் டு இப்போ ஓவராலா ஒரு பக்கம் வந்து வீட்ல பிக் பாஸ் அது இதுன்னு ஓடிட்டே இருக்கு, எல்லாம் இதை பத்தி பேசுவீங்க. ஆனா வீட்ல எப்படி இருக்காங்க எல்லாருமே? ஏன்னா இப்ப அவங்க அங்க இருக்காங்கன்னும் போது எப்படி அந்த கான்டாக்ட் அவங்களுக்கு? ஐயோ நான் மட்டும் இல்லைங்க, என்னோட கசின்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஸ்ருதிகா சப்போர்ட். யூ சாவோ ஸ்ருதிகா, இது பாத்தியா, எது பாத்தியா. ஸோ எல்லாருமே எக்ஸைட்டடா இருக்காங்க. என் அம்மா அப்பா அர்ஜுன் அவரை தவிர்த்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட ரொம்ப சப்போர்ட்டிவா. ஏய் நீ பாத்தியா, நாங்களே பார்க்கல, நீ எப்ப பார்த்த, நாங்க 24/7 பார்த்துட்டு இருக்கோம், இது நடந்தது நீ பார்க்கலையா, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ ஆல் மை கசின்ஸ் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட். ஸ்ருதிகா இஸ் டூயிங் a great ஜாப்லாம் சொல்றாங்க. ஸோ இட்ஸ் a great thing. சூப்பரா இருக்கு. ஆனா இப்போ தமிழ் பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பக்கத்திலே இருக்கும். இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே தூரம் வேற. ஆனா அந்த ஃபேமிலி டாஸ்க்லாம் வரும்போது நீங்க போவீங்களா? கண்டிப்பா கூப்பிட்டா ஓடி போயிடுவேன். ஃபிளைட் தானே, பறந்துட்டு போயிடுவேன். சல்மான் கான்காகவே நான் போவேன். நான் இல்லைன்னா அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்கன்னா அதுக்கு அட்லீஸ்ட் போயிடும். ஃபேமிலி டாஸ்க் போலனா கூட இவளை பார்க்கறதுக்காக இல்ல, இவளை கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காக இல்ல, சல்மான் கான்காக மட்டும் நான் போவேன். இப்போ அவங்களுக்கு காஸ்டியூம்ஸ் அவங்களுக்கு ஃபுல் எல்லாம் பேக் பண்ணி அது எல்லாமே அம்மா எல்லாமே பாத்துக்கிறாங்க. அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்கள ஒரு டிசைனர்ல கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்திலாம் நான் இன்டர்ஃபியர் ஆகிறது இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. ஸோ அது எல்லாமே அம்மா டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க எல்லாமே பார்த்துட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஒரு 30 நாளுக்கான க்ளோத்ஸ்லாம் அனுப்பணும்னு நினைக்கிறேன். அது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபுல் பேக்டா இருக்கிறது அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இதுல வந்து அம்மா பாவம், அம்மாவுக்கு டபுள் ஷிஃப்ட் வேற. வீட்டில் என்னையும் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் போய் ஆரவையும் பார்த்துக்கணும். ஸோ என் அம்மாவோட மண்டை வெடியுது. ஸோ நான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்காம பொத்திக்கிட்டு இருக்கேன் வீட்டுல. நீ ஆரவ பாத்துக்கோமா, நான் என்னைய பாத்துக்கிறேன். அண்ட் இப்போ ஆடியன்ஸும் கண்டிப்பா டிஃபர் ஆகுவாங்கல்ல. இங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த ஹிந்தில வந்து எப்பயுமே நம்ம பார்த்ததுன்னா ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் வர அங்கதான் ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அக்ரெசிவா அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு தாட் இருந்துச்சா ஆடியன்ஸே வேற மாதிரி இருப்பாங்க? ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல போகும்போது அவங்க பேசுற ஹிந்தி ஆக்சென்ட் வச்சுலாம் கூட இஷ்யூஸ் கலாய்ப்பாங்க. இதுல தெரிஞ்சுக்கிட்டே தான் அவ போனா. எனக்கும் அது நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது ஸ்டார்டிங்ல இருந்ததை தவிர்த்து அதுக்கப்புறம் அதை பத்தி அவ்வளவா பேசல. ஏன்னா இவளோட கேம் பிளே அப்படி, அது எல்லாமே இக்னோர் பண்ணிட்டு அவளோட பரவாயில்லையே சூப்பரா பேசுறாளே,
ஆனா நல்லா பேசுறா. எனக்கு அதுவும் ஷாக்கு. என்ன நல்லா பேசுற நீ ஹிந்தி, எங்க இருந்து கத்துக்கிட்ட? 2 பேருக்கும் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். தேர்ட் லாங்குவேஜ் தமிழ் எனக்கும் அவளுக்கும். பட் ஆனாலும் நாங்க ஹிந்தில அவ்வளவு பேசுறது இல்லையே. யார்கிட்ட பேசுவோம்? தமிழ்ல தான் பேசுவோம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கூட. எப்போ நீ ஹிந்தி படம்லாம் பார்ப்போம், எல்லாமே புரியும், சப்டைட்டில்ஸ் இல்லாம தான் பார்ப்போம். ஆனா பேசுறதுதான் அவ்வளவு ஃப்ளூவெண்டா அவ பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல. நல்ல விஷயம் தான். சில இந்த வார்த்தைலாம் யூஸ் பண்றீங்க, என்னது இதுக்கு சில வார்த்தைகள் அர்த்தம் கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் யூஸ் பண்ணுவா. மேபி அங்க பேசி பேசி பழகி அதெல்லாம் புடிச்சிருப்பாளா என்னன்னு தெரியல. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், இது கண்டிப்பா உங்கள்ட்ட எல்லாரும் கேட்டிருந்தாலும் எனக்கும் வந்து கியூரியஸான கொஸ்டின். ஏன்னா உங்களோட எல்லா போட்டோ ஷூட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த ருத்ராஜ கோட்டை போட்டு அது கண்டிப்பா இருக்கும். அது இல்லாமலே அவங்களோட வந்து காஸ்டியூம்ஸோ ஸ்ருதிகா அவங்க எப்பயுமே அது ரொம்பவே அழகா கேரி பண்ணுவாங்க. ஏன்னா எப்பயுமே விமன் கோன் இருக்குங்க. ஒரு ட்ரெஸ் போடுறோம்னா அதுக்கு மேட்சிங்கா தான் வந்து போடுவாங்க. இல்லைன்னா அது ஒரு கொஸ்டினே இருக்கும். பட் ஸ்ருதிகா வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ஸா கேரி அவுட் பண்ணுவாங்க. நான் என்ன காஸ்டியூம் போட்டு போட்டோ ஷூட் பண்ணாலுமே எல்லாத்துலயுமே அவங்க அந்த ருத்ராஜ கோட்டையோட தான் இருப்பாங்களே. சோ நீங்களும் வந்து அதை வியர் பண்றீங்களா? அதுக்கு என்ன பர்டிகுலர் ரீசன் இருக்கா? ரீசன் இல்ல, எல்லாருக்கும் அவ பயங்கரமான ஒரு சிவன் பக்து. சோ அதுக்காக தான் அவ அந்த ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கா. இதுவும் அவ கொடுத்ததுதான் கேதார்நாத் போகும்போது. எனக்கு சாமி நம்பிக்கை எல்லாம் இருக்கு. ஸோ அந்த 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 காட் ஃபியரிங்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கு. அவ இன்னும் கொஞ்சம் ஓவரா கொஞ்சம் போனா சுவாமிஜி ஆயிடுவான்னு நினைக்கிறேன் ஒரு 10 வருஷத்துல. ஸ்ருதிகா ஜி ஒரு ஐலண்ட் போய் ஹிமாலயாஸ்ல அவளை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்ருதிகாவியா சொல்றீங்க? ரொம்ப ஓவரா மாறி அம்மா எப்போ நீ இப்படியான ரொம்ப ஓவரா அந்த சிவன் பக்த ஆயிட்டாங்க. இது உங்களுக்கு தெரியல எதனால அவங்க அப்படி இருக்காங்கன்னு? தெரியல, ஆயிட்டாங்க. மேபி வயசாக அப்படி ஆயிடுமோ. நைஸ். ஆக்சுவலி அர்ஜுன் எவ்வளவு மிஸ் பண்றாங்க, ஆரவ் அம்மா எல்லாரும் சொன்னீங்க. நீங்க தான் ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஞ்சம் பிரச்சனை ஃபைட் எல்லாம் இல்லாம இருக்கிறது. அங்கங்க லைட்டா கண்ணு கலங்கும் தான். ஆனா ஐயோ ஃப்ரெண்ட்ஸோட பாக்குறேனே, இவங்க பார்த்தா ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிடுமேனு அடிக்கிப்பேன் நானு. அவ இப்ப கூட அந்த அழும்போது வீட்டுக்கு வரணும் லைட்டா ஒரு மாதிரி ஆச்சு. பட் no. So yeah, finalist வந்துருவாங்களா அப்போ? Hopefully she should come. இது வரைக்கும் அவளோட ஜர்னி பார்த்தா அவ வரதுக்கு வர்த்து தான். பாப்போம். ஆனா ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்டபனா இருக்காங்க. ஸ்டார்டிங்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த நிறைய இடத்துல ரொம்ப போல்டா பேசுவாங்க. She's gone there to win தான். அந்த வின்னிங் மென்டாலிட்டி இருக்கு. அது 2 பேருக்கும் இருக்கு. So she's gone there to win. ஆனா பாப்போம். இடையில கூட நீங்க சொன்னீங்க நான் தமிழ் பிக் பாஸ் போறேன்னு சொன்னாலும் ஸ்ருதிகா ரொம்ப ஹாப்பி ஆகுவாங்கன்னு. அப்ப பாக்கலாமா நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து உங்களையும்? சரி ஓகே, நோ சொல்லல. அதனால வந்து எனக்கு தெரியல, நிஜமா தெரியல. அப்போ நான் ஷூட்டிங்ல இருந்தா நான் போக மாட்டேன். வீட்ல இருந்தா சரி கூப்பிடுங்க பாப்போம். அப்போ கூட எனக்கு தெரியாதுங்க என்ன மைண்ட் செட்ல இருப்பேன்னு தெரியாது இல்லையா. பட் உங்களுக்கு ஓகேங்களா அவ்வளவு நாள் ஒரே வீட்ல 60 நாள் லைக்? எனக்கு எல்லாம் ஓகே, நான் ஜாலியா தான் போவேன்னு நினைக்கிறேன். தெரியல, அங்க போனாதான் தெரியும். பாப்போம். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து ஸ்ருதிகா இவ்வளோ நாள் ரொம்ப அழகாக அங்கே வந்து அவங்களோட பாயிண்ட்ஸை வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ஓவரால் நேச்சரை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க. அவங்களோட வின்னிங்காக நாங்களுமே வந்து விஷ் பண்ணுறோம். அண்ட் இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.